சதுரங்கம், சமகால அரசியல் நிலவர ஆய்வரங்கம். ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து ஃபோக்கஸ் தமிழ் நேரலை மூலம் மெல்பர்ன் நகரிலிருந்து அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்களின் நிகழ்ச்சி தயாரிப்பில் மகேந்திரன் சத்யபாலன் தொகுத்து வழங்கும் சதுரங்கம். யதார்த்த அரசியல் கள நிலவரங்களை ஆராயும் அரசியல் கள நிகழ்ச்சி. ஆஸ்திரேலிய சிட்னி மெல்பர்ன் நேரம் இரவு 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். சதுரங்கம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் நிகழ்ச்சிக்குள் உங்களை நேரடியாகவே அழைத்துச் செல்கிறோம். நம்மோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் வடகிழக்கு மாகாண முதலமைச்சர் திரு அண்ணாமலை வரதராஜ பெருமாள் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வரதராஜ பெருமாள் அவர்களே. வணக்கம். வணக்கம். நம்மோடு வளமையாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக எடுத்துச் செல்வார். நன்றி சத்யபாலன். நன்றி வரதராஜ பெருமாள் அவர்களே. ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையிலே நீங்கள் அண்மையிலே இலங்கைக்கு ஒரு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தீர்கள். அதனுடைய நோக்கம், இலக்கு என்பதை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். நான் கடந்த முறை யாழ்ப்பாணம் சென்றிருந்த பொழுது எடுத்த முயற்சி என்பது அது ஒரு பெரிய அளவில் திட்டமிட்ட முயற்சி என்று சொல்வதற்கில்லை, அல்லது திட்டமிட்ட ஒரு வேலை திட்டம் என்று கூறுவதற்கும் இல்லை. ஆனால் பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு அவாவை நாங்கள் அந்த அபிலாட்சியை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பதை பற்றிய ஒரு சிந்தனையோடு தான் பல்வேறு தமிழ் கட்சிகளுடைய தலைவர்களையும் சந்தித்தேன். என்னுடைய அபிப்பிராயங்களையும் வெளியிட்டேன். குறிப்பாக இலங்கையினுடைய மாகாணங்களில் ஆட்சியை அதனுடைய முழுமையான அதிகாரங்களோடு, இலங்கையுடைய அரசியல் யாப்பில் குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரங்களை முழுமையாகவும் முறையாகவும் நிறைவேற்ற வைக்கின்ற அல்லது நிறைவேற்றுவதை யதார்த்தமாக்கின்ற ஒரு அரசியல் வேலை திட்டம் மிக அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது என்ற உணர்வின் அடிப்படையிலேயே என்னுடைய முயற்சிகளை ஒரு குறுகிய காலத்தில் அங்கே முயற்சித்தேன். மீண்டும் அந்த வேலை திட்டத்தை இந்த செப்டம்பர் மாதம் யாழ்ப்பாணத்திலும் வடகிழக்கின் ஏனைய பகுதிகளிலும், அது மட்டுமல்லாது வெறுமனே தமிழர்களுடைய கட்சிகள் அடுத்தலோடு அல்லாமல் முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்களையும் முஸ்லிம் சமூக பிரதிநிதிகளுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து, மலையகத்தையும் அதே மாதிரி கட்சியுடைய தலைவர்கள், அங்குள்ள சமூக ஆர்வலர்களையும் சந்தித்து, அது மட்டுமல்ல மாகாண ஆட்சி முறையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு செயற்பட்டு கொண்டிருக்கிற சிங்கள முற்போக்கு சக்திகளையும் சந்தித்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறேன். அந்த முயற்சிகள் தொடரும். இந்த முயற்சி இவ்வளவு காலம் இருந்துவிட்டு இப்பொழுது திடீரென ஏற்படுவதற்கான காரணம், இதற்கு பின்புலம் ஏதாவது இருக்கின்றதா? அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள் அல்லது வேறு யாராவனுடைய தூண்டுதல் இதற்கு உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம்? அதை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை, அப்படியான விஷயங்களும் இல்லை. பொதுவாக நான் ஒரு அக்கறையோடு ஒரு ஈடுபாட்டை மேற்கொண்டு விட்டாலே அவ்வாறாக பொருள்கூடல் செய்கின்ற ஒரு போக்கு குறிப்பிட்ட சில தமிழ் கட்சிகளிடத்தில் இருக்கிறது. அது அவர்கள் தப்பில்லை. எனக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில இருந்த நீண்டகால அந்த நல்லுறவுகளை அடிப்படையாக கொண்டு அவ்வாறு அவர்கள் சிந்திக்கிறார்கள் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்தியா இந்த விடயத்தில் கைகழுவி விட்டது, இந்தியா விடயத்தில் அக்கறையற்று போயிருக்கிறது என்று எண்ணுகின்ற ஒரு நிலைமைதான் பெரும்பாலாக இருக்கிறது. அப்படியான இடத்தில் இந்தியாவே இதை தூண்டி இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்தாலும் பரவாயில்லை.
ஆனால் அப்படி ஒரு விஷயம் இல்லை உண்மையிலே. எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான், இந்திய அரசாங்கத்தை அப்படி நாங்கள் செய்துவிட முடியாது. ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால், இந்திய அரசாங்கம் ஈழ போராட்டத்தை கைவிட சொல்லி அவர்கள் வற்புறுத்தி, அதே வேளையில இலங்கையில இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களுடைய அதிகாரங்களுக்கு குறையாத வகையில ஒரு மாநில சுயாட்சி, ஒரு மாகாண சுயாட்சி ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்துத்தான் இலங்கை இந்திய ஒப்பந்தமே ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் இந்திய ஒப்பந்தத்துக்கு ஆதரவும் தெரிவித்தார்கள். நாங்கள் அதனை முழுமையாக ஆதரவு அளித்தோம். அதே வேளையிலே அதன் அடிப்படையில் வந்த 13வது திருத்தம், எங்களுக்கு 13வது திருத்தம் முழுமையாக திருப்தி அல்ல. இப்ப இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட அளவுக்கு அல்லது அந்த கூறப்பட்ட பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், 1984 தொடக்கம் 86 இறுதி வரைக்கும் இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலும், இலங்கை அரசுக்கும் தமிழருடைய பிரதானமான கட்சிகளுக்கு இடையிலேயும் நடந்த பேச்சுவார்த்தைகளிலே காணப்பட்ட உடன்பாடுகள், அவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தான் இலங்கை இந்திய ஒப்பந்தமே கூறுகிறது. ஆனால் அவ்வாறான வகையில அந்த 13வது திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. இருந்தாலும் அந்த 13வது திருத்தத்தை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு என்னுடைய செயல்பாட்டை நான் முயற்சித்தேன். என்ன வித்தியாசம் என்றால், முன்னர் தமிழர் கட்சிகள் மத்தியிலே இதன் மீது இருந்த ஆர்வத்தை விட இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அதே வேளையில இப்பொழுது இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய அரசாங்கமும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதலிலே பலவேறு இடங்களிலும், இலங்கையிலும் சரி, வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களை ஆஸ்திரேலியாவிலே, கனடாவிலே எல்லாம் சந்திக்கிற பொழுது மாகாண ஆட்சி முறையை அதற்கான தேர்தல்களை நடத்தி அதனை வலுப்படுத்துவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழர்கள் மத்தியில் இருந்தும் அவர்களுக்கு ஆதரவுகள் கிடைத்தன. ஆனபடினாலே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழர் கட்சிகள் மத்தியிலையும் மாற்று வழி இல்லை என்கிற ஒரு நிலைமை உறுதியாக உணரப்பட்டிருப்பதனாலே ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் முன்னெடுப்பது மிகவும் பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் இந்திய அரசினுடைய தூண்டுதல் அல்லது பின்புலம் இல்லை என்று கூறியிருந்தீர்கள். அதே நேரத்திலே இந்திய அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் இடையிலே முன்னர் ஒரு நல்ல மிக நெருக்கமான உறவு இருந்ததையும் சொல்லியிருந்தீர்கள். அது அனைவரும் அறிந்ததே. இப்பொழுது உங்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையிலே ஏதாவது பேச்சுவார்த்தைகள் அல்லது ஊடாடல்கள் இருக்கின்றதா? அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் எனக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை அதிகாரிகள் என்பதில்லை. ஆனால் கடந்த காலத்திலே அவர்களோடு நெருக்கமாக பழகியவன், பிறகு நீண்ட கால தொடர்போடு இருந்தவர் என்ற வகையிலே அவ்வப்போது சந்தர்ப்பங்கள் வாய்க்கிற பொழுது அவர்களது உரையாடுவதற்கு அல்லது சந்திப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால் இந்த விடயங்களை பேசுவதற்கான நிலைமைகள் தொடர்ந்து இருக்கின்றன. ஆனால் அது என்னுடைய இந்த முயற்சியினுடைய ஆரம்பத்துக்கும் அவர்களுள்ள உரையாடல்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆனால் இலங்கையில் மாகாண சபையுடைய ஆட்சி முறை வலுவானதாக அமைய வேண்டும். தமிழ் மக்கள் கௌரவமாகவும் சமத்துவமாகவும் அவர்கள் ஒரு குறைந்த, அதாவது ஒரு குறைந்தபட்சமாயினும் சுயாதீனமுடைய ஒரு மாகாண ஆட்சி முறையை அவர்கள் கொண்டிருப்பதாக அமைய வேண்டும் என்ற அக்கறை இந்தியாவிடம் எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. அதன் மீது அவர்களுடைய செயற்பாடுகளில் தான் சில காலகட்டங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து வந்திருப்பதே தவிர அந்த அக்கறை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நான் சந்திக்கிற பொழுதும் அந்த விடயங்கள் தான் பேசப்படும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது இப்படியான விஷயங்களை பேசுவதாக தெரிவித்திருந்தீர்கள். அவர்களுடைய இப்பொழுது தற்போதைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? அதாவது இலங்கை அரசாங்கமானது இந்த மாகாண சபைகளை ஆட்சி பொறுப்பை தமிழ் மக்களுக்கு கொடுப்பதற்காக எந்த விதமான ஒரு தேர்தலை நடத்துவதை போன்ற ஒரு அக்கறை காட்டாத ஒரு நிலையிலே, அதாவது இப்பொழுது 18ஆம் ஆண்டுக்கு பின்னர் 7 வருஷங்களாக வடக்கு மாகாண சபை இயங்காத நிலையில் இருக்கின்றது. இது சம்பந்தமாக அவர்களுக்கு ஏதாவது கரிசனை இருக்கிறதா அல்லது வேண்டா வெறுப்பாக அதை தட்டி கழித்து வருகிறார்களா? எப்படி அதை நோக்கலாம்? அது நான் இலங்கையிலேயும் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஈவன் கட்சி தலைவர்களிடம் கூட இந்த உரையாடி இருப்பேன். தமிழர்கள் மத்தியிலே இந்த ஆர்வம் இல்லாத பொழுது இந்தியா என்ற ஒரு அரசாங்கம் இதன் மீது ஆர்வம் காட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. தமிழர்கள் இந்த மாகாண ஆட்சி முறை தொடர்பாக 2 தசாப்தங்களுக்கு மேலாக என்ன மாதிரியான எண்ணங்களை கொண்டிருந்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்தபடி. அதாவது நான் சொல்லுவது புலிகள் இருந்த காலத்தை அல்ல, அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு 16வது வருஷம்.
இந்த 16 வருஷங்களில் தமிழ் கட்சியுடைய, அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு செல்வாக்கு மிக்க எல்லா வளங்களும் வாய்ப்புகளும் மதிப்புகளும் பெறுமதிகளும் கொண்ட அரசியல் தலைவர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் நாங்கள் சொல்ல போனால் அவ்வப்போது இந்திய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் அல்லது வெளிநாட்டு செயலாளர்கள் இவர்கள் எல்லாம் அவ்வப்போது இந்த தமிழ் தலைவர்களை சந்திக்கிற பொழுது இது பற்றி கேட்கிற பொழுதே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், நீங்களே அக்கறை இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அக்கறைப்பட முடியும், நீங்களே இந்த விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும், நீங்கள் தான் இந்த விஷயத்தில் வெளியிலே கொண்டு வர வேண்டும், உங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவாகவும் ஒற்றுமையாகவும் நீங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தவர்கள் எங்களுடைய தமிழ் தலைவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை தான், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வருத்தத்துக்குரிய சூழ்நிலை தான் நம்ம மத்தியில் நிலவியது. ஆனபடினாலே மீண்டும் இந்தியாவினுடைய ஈடுபாட்டை நாங்கள் நேரடியாக இந்த விடயத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தமிழர்களுடைய தலைவர்கள், தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சமூக பிரமுகர்கள் விரும்பினால் அதற்கான செயல்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும், முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். சரி, நீங்கள் இலங்கை விஜயத்தின் பொழுது சில தமிழ் தலைவர்களை சந்தித்திருந்தீர்கள். உதாரணமாக அன்னைக்கு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்கள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சந்தித்திருந்தீர்கள். ஏனைய தலைவர்களை தொலைபேசியில் பேசியதாக அறிய முடிகின்றது. அவர்களுடைய வேறு யாரை நீங்கள் சந்தித்தீர்கள்? அவர்களுடைய நிலைப்பாடு இந்த விடயம் சம்பந்தமாக எவ்வாறு இருக்கின்றதை அறிய முடியுமா? என்னுடைய சூழலில் நான் உண்மையிலே அங்கே நின்றது 12 நாட்கள் தான். ஸோ அதனாலே யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே பெரிதளவிலே போய் சென்று அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை என்றால் அதையெல்லாம் முன்னொரு காலம் இருந்தது. நாங்கள் ஒரு அரசியல் தலைவரை சந்திப்பதாக இருந்தால் திடீரென்றோ சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த தலைவரை வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கெல்லாம் நாங்கள் பேசி அவர்களுடைய நேரம் கேட்டு அவருடைய வசதிகள் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்து தான் செய்ய வேண்டிய நிலைமை. அது காலம் எல்லா வகையிலையும் அவ்வாறு ஓடி இருக்கிறது. ஸோ அந்த வகையில் அந்த மிகவும் குறுகிய காலகட்டத்தில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அப்பொழுது திரு சுமந்திரன் அவர்கள் இலங்கையிலே இல்லை, அவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டார். அப்போ அவரை சந்திக்க முடியவில்லை. சித்தார்த்தன் அவர்கள் மிகவும் அவசரமான கட்டாயமான ஒரு வேலையாக தான் கொழும்பில் நிற்க வேண்டி இருக்கிறது. ஆனபடினாலே 2 வாரங்களுக்கு பிறகுதான் தான் யாழ்ப்பாண போகும் வருகிற பொழுது சந்திக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் வருகிற பொழுது நான் அங்கே நிற்கக்கூடிய சூழல் இருக்கவில்லை. அதே போல செல்வம் அடைக்கலநாதன் மிக ஆர்வமாகவே பேசினார். அண்ணன் நான் வருகிறேன், உங்களை சந்திப்பேன், இதை பற்றி பேசுவோம்னு சொல்லி. ஆனால் அவருக்கு அவருடைய கட்சிகள் தொடர்பான வேலை திட்டங்கள் அம்பாறை மற்ற பகுதிகளில் வந்தபடினாலே நான் நிற்கிற காலகட்டத்தில் வரல. எனக்கும் அவர் அவ்வாறாக மிக வேகமாக பலவேறு பகுதிகளுக்கும் அந்த தலைவர்கள் நிற்கிற இடங்களுக்கு எல்லாம் சென்று போய் வருவதற்கான அந்த வசதிகள் எனக்கு இல்லாதபடினாலே அவர்கள் எப்பொழுது நான் இருக்கும் இடங்களுக்கு அண்மைக்குள்ள இடத்தை வருகிற பொழுது அவர்களை சந்திக்கக்கூடிய சூழல் தான் இருந்தது. ஆனால் அடுத்த முறை போகிற பொழுது கொஞ்சம் ஒரு நீண்ட காலம் நான் நின்று வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறபடினாலே பல்வேறு பாகங்களுக்கும் சென்று நான் உரையாட இருக்கிறேன். சரி, என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், CVK சிவஞானம் ஐயா மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தனுடைய நீங்கள் தொலைபேசியிலே உரையாடின வகையிலே அவர்கள் இந்த உங்களுடைய முன்னெடுப்பு பற்றி என்ன விதமான கருத்துக்களை ஆர்வம் காட்டியிருந்தார்களா அல்லது என்ன விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள்? இல்ல, திரு செல்வம் அடைக்கலநாதனோடு தான் நான் தொலைபேசியினுடைய நான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடனோ டக்ளஸ் ஜவாந்த் அவர்களுடன் சந்திரகுமார் அவர்களுடன் திரு CVK சிவஞானம் அவர்களோடு நேரடியாக சந்தித்து மிக நீண்ட நேரம் திரு சிவஞானம் அவர்களுடன் ஏறத்தாழ 1.5 மணித்தியாலங்கள் நாங்கள் உரையாடினோம் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக, பிரதானமாக இந்த விடயம் தொடர்பாக. ஆனபடினாலே ஒரு நேரடியான ஒரு காத்திரமான ஒரு உரையாடலாகத்தான் எல்லோரோடும் அமைந்தது. ஆனால் எல்லோருமே கட்சிகளுக்கு இடையில உள்ள வேறுபாடுகள், கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்து பார்த்தால் இந்த குறிப்பிட்ட விடயத்தில் எல்லோரிடத்திலையும் ஏறத்தாழ சொல்ல போனால் 80-85% ஒரே கருத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பது மட்டும் என்னால, அந்த ஆர்வமும் இருக்கிறது, அந்த தேவையும் உணர்கிறார்கள் என்பதனை என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனபடினாலே அதுவும் ஒரு காரணம், இதை தொடர்ந்து முன்னெடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அளித்திருப்பது. இதுல இந்த முயற்சியிலே நான் ஒரு பிரதானமான ஆளாக இருந்து முடியும் என்று இல்லை. உங்களுக்கு தெரியும், அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் பிரதானமானவர்கள். அதே வேளையில அந்த களத்திலே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நின்று பல்வேறு மக்களோடும் பல்வேறு விடயங்களோடும் சம்பந்தப்பட்டு இருப்பவர்கள் இன்னும் பிரதானமானவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நான் அவர்களுக்கே சொன்னேன், நான் இது ஒரு
ஒரு ஒரு சிறு பங்கு தான் என்னுடைய. நீங்கள் மாலைகள் எல்லாம் பூக்களும் கிடக்கின்றன. இந்த பூக்களுக்கு இடையிலே ஒரு நூலாக செயல்பட முடிந்தால் அதுவே என்னுடைய மகிழ்ச்சி என்று நான் எல்லோருடன் கூறியிருக்கேன், உதாரணமாக சொல்ல போனேன். ஸோ அந்த வகையிலே இந்த நான் எடுத்திருக்க முயற்சி என்பது நான் செய்யும் வேலைகளால் ஏற்படும் வெற்றியாக அமைய முடியாது. தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், ஒரு சில கட்சிகளை விடுங்கள், அது ஜனநாயகத்திலே பெரும்பான்மை தானே பிரதானமானது. அப்படின்னால மிக பெரும்பான்மையான தமிழ் கட்சிகளும் அவருடைய தலைவர்களும் இது ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே போல சமூகத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் வெறுமனே நான் கட்சிகளுடைய தலைவர்களை மட்டும் சந்திக்கவில்லை. இந்த விடயத்தில், அதாவது இந்த மாகாண ஆட்சி முறைக்கான அதிகாரங்களை முழுமையாகவும் முறையாகவும் பெற்றுக்கொண்ட வகையில் ஆட்சி முறை நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் சமூக பிரமுகர்கள் மத்தியில், ஊடகவியலாளர்கள், மற்றது பல்கலைக்கழக பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய எழுத்தாளர்கள் எல்லோரிடமும் இந்த ஆர்வம் நிறைந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் ஒரு திரட்சியாக்கி ஒரு தமிழர்கள் மத்தியிலே, தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே அல்லது இலங்கையினுடைய சிறுபான்மை மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் திரட்சியாக இதனை மாற்றுவது என்பதுதான் எங்கள் எல்லோர் முன்னாலும் இருக்கிற சவாலாகும். இதே வேளையில வெறுமனே இலங்கையில் இருப்பவர் மட்டுமல்ல, நிச்சயமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஆதரவும் இதை பற்றிய சரியான புரிதலோடு அவர்களுடைய ஆதரவும் இல்லை என்றாலும் இந்த விடயத்தை நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியாது. சரி, அப்படியானால் உங்களுடைய விஜயத்துக்கு எதிர்பார்த்த பலன் கிட்டியதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக அந்த குறுகிய காலகட்டத்தில், அதான் நான் இந்த குறுகிய காலகட்டத்தில் அது ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறது. ஆனால் அது எல்லாம் சுலபமானது இல்லை. இதெல்லாம் ஒரு ரோசா பூவுக்கு மேலால நடக்கிற விஷயம் அல்ல, இது முள்ளுகளுக்கு மேலால நடக்கிற விஷயம்தான். அதே வேளையிலே நானும் ஏதோ ஒரு வகையில எனக்கும் ஒரு அரசியல் வரலாற்று ஓட்டம் ஒன்று இருக்கிறது, வரலாற்று கதை இருக்கிறது, வரலாற்று எண்ணப்பாடுகள் பல்வேறு பெற்றோரிடத்துல இருக்கிறது. அதே வேளையில் ஒரு தனி மனிதனாக எப்பவும் செயல்படுவதில் எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. எப்படியாவது ஏதோ ஒரு கட்சியோட, அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, ஒரு கட்சியோடு இணைந்திருப்பதன் மூலம் தான் ஒரு அரசியல் வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்றும் நான் நம்பிக்கை கொண்டான். ஆனால் அதே வேளையில் இது ஒரு அரசியல் கட்சிக்காரனாக இந்த விஷயத்தை செய்ய முடியாது என்பதனையும் நான் புரிந்து கொள்வேன். எனவே ஒரு அரசியல் கட்சியோடு நான் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லா கட்சிக்காரர்களோடும் அவர்களை முழுமையாக திருத்தப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு அவர்களுடைய எல்லாருடைய எண்ணங்களுக்கு இடையிலேயும் ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்கான ஒரு வேலை திட்டத்தை தான் மேற்கொள்ளுகிறேன். சரி, உங்களுடைய அந்த விஜயத்தின் போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரை சந்தித்திருந்தீர்கள். அதன் பின்னர் இப்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றார். அதாவது மாகாண சபைகளுக்குரிய அந்த தேவைப்பாடு சம்பந்தமாக கருத்தரங்குகள், பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் ஒரு முயற்சியின்படி கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் யாழ் நகரிலே ஒரு கருத்தரங்கு நடைபெற்றிருக்கின்றது. இது கிழக்கு மாகாணத்திலும் விரிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது உங்களுடைய வேண்டுகோளின்படி ஏற்படுத்தப்பட்டதா அல்லது உங்களுடைய சந்திப்பின் பலனாக ஏற்பட்டதாக சொல்லலாமா? எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம்? இல்ல, இப்ப இன்னும் சொல்ல போனா இந்த இபிஆர்எஃப்னுடைய பாரம்பரியத்தோடு சம்பந்தப்பட்டு இன்றைக்கு பல கட்சிகளாக தமிழர்கள் மத்தியிலே தலைவர்கள் இருக்கிறார்கள். அது டாக்டர் சிவானந்தவாக இருந்தால் என்ன, சந்திரகுமாராக இருந்தால் என்ன, சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருந்தால் என்ன. ஸோ இப்படியாக தமிழர் சமூக ஜனநாயக கட்சி என்று இப்போ நான் சேர்ந்திருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் என்ன, இவ்வாறாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரிடத்திலையும் ஒன்றுக்கு தொடர்ச்சியாகவே ஆரம்பத்திலிருந்து இந்த மாகாண சபை ஆட்சி முறையை முழுமையாகவும் முறையாகவும் யதார்த்தமாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு அணிகளில் இருந்திருக்கலாம், ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டிருக்கலாம், இருந்து வந்திருக்கிறார்கள். ஸோ அது ஒரு உண்மை. அதே வேளையிலே நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனை சந்தித்து அதனால் தான் அவர் அவ்வாறு ஒரு கருத்தரங்கு ஒழுங்கு செய்தார் என்று சொல்வது சரியானதில்லை. ஏனென்றால் நான் அவரை சந்தித்து உரையாடுகிற பொழுதே அவர் கூறினார், தாங்களும் ஏற்கனவே அவ்வாறான ஒரு திட்டத்தோடு ஒரு வேலை திட்டத்தை தொடங்கி இருப்பதாகவும், ஆனால் அவருக்கு குறிப்பாக அவர் தங்களுடைய கருத்தரங்கு பற்றி எனக்கு குறிப்பிடவில்லை. அந்த என்ன வேலை திட்டத்தை அவர் எடுப்பதற்கு போவதா அல்லது அடுத்ததாக என்னது திட்டமிட்டிருக்கா என்று குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை ஒரு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான ஒரு வேலை திட்டத்தை தாங்கள் முன்னெடுப்பதற்காக ஏற்கனவே ஒரு வேலை திட்டத்தை
தாங்கள் தீர்மானித்திருப்பதாக அவர் பொதுவாக கூறினார். அப்ப அந்த வகையிலே அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்ததாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய இது என்னென்னால் அது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய முயற்சியாக அல்லது ஒரு தலைவருடைய முயற்சியாக கருதாமல் பல கட்சிகளும் அவ்வாறாக செயல்பட வேண்டும். அவர்கள் கூட்டாகவும் செயல்படலாம், தனியாகவும் செயல்படலாம். ஆனால் இது ஒரு எல்லாம் இதன் மீதான ஒரு ஆர்வத்தை காட்ட வேண்டும் என ஒன்று ரெண்டு கட்சிகள் மட்டும் இதனுடைய ஆர்வத்தை காட்டி ஏனைய கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் அல்ல ஆர்வத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தால் மக்கள் மத்தியில் இது ஒரு மக்கள் மயப்பட்டதாக போகாது. சுருக்கமாக சொன்னால் நான் எல்லோரிடமும் கேட்டுக்கொண்டதும் அல்லது உரையாடியதும் என்னவென்றால், முதல் கட்டமாக எங்களுடைய மக்கள் மத்தியிலே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் ஒரு ஆர்வமும் வர வேண்டும். அப்படி வராமல் நாங்கள் வேறு யாரிடமும் இதை எதிர்பார்க்கலாது. இவன் முஸ்லிம் மக்கள் மத்தியிலிருந்தும் எதிர்பார்க்க முடியாது, மலைய தமிழர்களிடம் எதிர்பார்க்க முடியாது, சிங்கள முற்போக்கு சக்திகளிடம் எதிர்பார்க்க முடியாது, தமிழ்நாட்டிலிருந்தும் எதிர்பார்க்க முடியாது, இந்தியாவிடமிருந்தும் எதிர்பார்க்க முடியாது, வெளிநாட்டுகளில் உள்ள தமிழர்களிடமிருந்தும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் முக்கியமாக இந்த எல்லா தமிழ் கட்சிகளுடைய முக்கியமான பிரதானமான முதல் வேலை திட்டமாக எங்களுடைய மக்கள் மத்தியில இதை பற்றி ஒரு விழிப்புணர்வையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு புரிந்துணர்வையும், இந்த மாகாண ஆட்சி முறை பற்றி ஒரு புரிந்துணர்வும் மிக அவசியமானதாக இருக்கு. அப்ப அந்த வேலை திட்டத்தை ஒரு கட்சி தனியாக செய்தது தப்பில்லை. ஆனால் எல்லோருமாக சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அல்லது எல்லா கட்சிகளும் தங்கள் ஆதரவாளர்களுக்கு மத்தியிலே இந்த விஷயத்தை ஒரு பகிரங்கமாக கொண்டு செல்வதும் இன்றைக்கு அவசியமானதாக இருக்கிறது. என்னுடைய கேள்விக்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாகி இருக்கின்றது. தமிழர் தேசிய பேரவை சங்க கூட்டணி, பேர் சரியாக சொல்ல தெரியவில்லை, சைக்கிள் கூட்டணி உடன் சங்க கூட்டணியும் சேர்ந்து ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடை கைச்சாற்றிருந்தார்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர். அதிலே முக்கியமாக இந்த மாகாண சபையை பற்றியோ அல்லது 13வது திருத்த சட்டத்தை ரெண்டு பேரும் வெவ்வேறாக வியாக்கியானம் செய்கிறார்கள். முழுமையான தீர்வு அல்ல என்று ஏற்றுக்கொண்ட ஒரு தரப்பினர் தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் சந்திப்பின் பின்னர் அவர் எடுக்கும் இந்த முயற்சியின் பலனாக அந்த கூட்டணியிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் அங்கே அனுப்பப்பட்டது இந்த கூட்டணியை உடைப்பதற்காகத்தான் யாரோ ஒரு சக்தியால் அனுப்பப்பட்டு இப்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்பொழுதையான ஒரு கருத்தரங்கை அமைப்பதன் மூலம் அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பிரிவினையை உருவாக்குவதற்கு உங்களை உபயோகிப்பதாக ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது நான் நினைக்கிறேன், அது தப்பான அபிப்பிராயம் என்றுதான் நான் முழுமையாக சொல்வேன். அப்படி அதை பார்ப்பதே தவறு. முக்கியமாக கஜேந்திர குமார் பொன்னம்பலங்களுடைய தலைமையை கொண்ட அந்த அணியும், மற்ற பக்கமாக சுரேஷ் பிரேமச்சந்திரன், திரு சித்தார்த்தன், அடைக்கலநாதன், செல்வம் அடைக்கலநாதன் போன்றோருடைய அந்த கூட்டணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டம் என்ற அந்த அமைப்புக்கு இடையில ஏற்பட்ட உடன்பாடு என்பது உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிந்திய உடன்பாடு. அது அவர்கள் இந்த உள்ளூராட்சி அமைப்புகளிலே அவர்கள் அந்த அமைப்புகளில் தங்களுடைய தலைமைத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு உடன்பாடு இருந்தது என்பதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த பிரதானமாக இருந்திருக்கின்றதான் என்னுடைய புரிதல். அதே வேளையில இந்த விடயத்திலே நான் இதை இப்படியே கேட்டேன். நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனிடமும் கேட்டேன். அவர் கூறினார், அது வேற விஷயம், தாங்கள் எப்பொழுதும் இந்த விளைப்பாட்டை தாங்கள் அவருக்கும் கூறியிருக்கிறோம் என்று. ஆனால் அவர்கள் என்ன உடன்பாட்டை எப்படி எழுத்து வடிவத்திலே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னொரு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு என்ன சொல்ல ஒளிக்காட்சி நிறுவனம் என்னோட அவர் ஒரு பேட்டி எடுக்கிறப்போ அவர் சொன்னார், அவர்கள் முதல் படியாகத்தான் இதை எடுக்கலாமே என்று, ஆனால் முழுமையான தீர்வு அல்ல என்று அவர் உடன்பாடு கொண்டிருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக நான் சொல்லி வருவது என்னென்னா, இது எல்லார் மத்தியிலையும் இது இருக்குது. அது சில பேர் முதற்படி என்கிறார்கள், சிலர் ஆரம்பப்படி என்கிறார்கள், சிலர் இதை தொடக்க புள்ளியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளோம் என்கிறார்கள். அதே அப்படி சொல்லுபவர்கள் எல்லாரும் இது முழுமையான தீர்வு அல்ல என்று சொல்கிறார்கள்.
ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இருந்து வர ஒரு விஷயம்தான். ஆனால் அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அமைப்புடன் ஏற்பட்ட உடன்பாடிலும் அவ்வாறான ஒரு வசனம், அதாவது இது முழுமையாதோ நிரந்தரமானதோ அல்ல என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டது. அப்ப அப்படி பார்க்கல இது முழுமையானது அல்ல நிரந்தரமானது என்று யாருமே தமிழர்கள் மத்தியிலே சொல்லுவதில்லை. ஆனால் அது ஒரு விவாதத்துக்குரிய அல்லது முரண்பாடான ஒரு கருத்து பிரச்சனையாவே நான் கருதவில்லை. மற்ற அவர்கள் மத்தியிலும் அது ஒரு முரண்பாடு. நான் நினைக்கிறேன் அது சில வேளையில கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணி இந்த விடயத்தில் அவர்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம், அல்லது ஒற்றியாட்சிக்குள்ளே எந்த வகையான அதிகார பயிர்வும் பயன் தராது, நடைமுறைப்படாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அது அவர்கள் புதிதில்லை, அவர்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம்தான். அந்த இந்த தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய கூட்டமைப்பு கூட உடன்பாடு வருகிற பொழுதும் இந்த எண்ணத்துடன் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இல்லை நாங்கள் மாகாண சபையை எதிர்க்கிறோம், மாகாண சபையை நாங்கள் கைவிடுகிறோம், மாகாண சபை எங்களுக்கு தேவையில்லை, ஒற்றை ஆட்சிக்குள்ளே தீர்வு தேவையில்லை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லவே இல்லை. ஆனபடியினால நாங்கள் இவற்றை ஒரு முரண்பாடாக எடுத்துக்கொள்வது இல்லை. பலர் நான் அதுக்குள்ள போன உடனே பலர் பல்வேறு விதமாக கருத்துக்களை சொல்லத்தான் செய்வார்கள். அது காய்ச்ச மரத்துல கல்லடி விழும் பொல்லடி விழும், அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் கருது கொள்கிறேன். ஏனென்றால் எல்லா விடயத்திலையும் 100 மார்க்ஸ் எடுப்பது என்பது நான் நினைக்கல முடியாது. 90 மார்க்ஸ் எடுத்தாலே என்ன சொல்றது பெரும் பெரும் சாதனை. சரிதானே? எங்களுக்கு தெரியும் 50 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ் தானே, 51 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ் தானே. ஸோ ஆனபடினால நிச்சயமாக அதற்கு என்ன காரணம் காட்டுவது, அது நான் நினைக்கிறேன் அது சில பேர் புரிந்து கொள்ளாமல் அல்லது ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரமாக தான் இருக்கலாம்னு சொல்லிக்கிறேன். உங்களுடைய முதலாவது அமைச்சரவையிலே டயான் ஜாயதிலக, அபு யூசுப், கிருபாகரன் மற்றும் இன்னும் ஒரு அமைச்சர் இருந்திருக்கின்றார். அதிலே கிருபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் நினைக்கிறேன். ஏனைய இருவரும் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அவர்களை சந்திப்பதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளவில்லையா? இல்ல, அது திரு கணேசலிங்கம் அவர்கள் அவரும் மறந்து விட்டார். அவரும் அந்த காலகட்டத்திலே கொல்லப்பட்டு விட்டார். மனோ மாஸ்டர் என்று அவருக்கு பதிலாக வேற 2 பேரும் ENDLF சார்பாக அமைச்சரவைக்குள்ளே இருந்தவர்கள். அதே போல முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பிரதித்துவத்தை நாங்கள் அமைச்சரவைக்குள்ளே வழங்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் பீட உறுப்பினராக இருந்த தோழர் அபு யூசுப் அவர்கள் அமைச்சர் இருந்தார். அவரும் மறந்து விட்டார். கிருபாகரன் அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். தயான் ஜெயதிலகா மட்டும்தான் இன்றைக்கு இருக்கார். தயான் திலகாவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலம்தான் அவர் இருந்தார். உண்மையில நீண்ட ஒரு வருடத்துக்கு மேல இருந்த தோழர் ஜோ செனிவரட்னாதான். அவரும் வயது முதிர்ந்து நோய் காரணமாக அவரும் மறந்து விட்டார். ஸோ ஆனபடினா தயான் ஜெயதிலகாவை சந்திப்பதில் எனக்கு அந்த ஆட்சேபனையும் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் நான் சந்திப்பேன் அவருடன். என்றால் அவரும் எப்பொழுதும் இந்த சமஷ்டி கோரிக்கை அல்லது தென்னாட்டு கோரிக்கை அல்லது தீவிரமான கோரிக்கை என்று அவர்கள் கருது விடயங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை கொண்டிருந்தாலும் இந்த 13ஆவது திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தை அவ்வப்போது கூறி வருகிறார். சில நேரங்களில் அவர் போலீஸ் அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சில கருத்துக்களை அவ்வப்போது போட்டுக்கொண்டாலும் இதன் மீதான ஒரு ஆர்வம் நிச்சயமாக இந்த மாகாண ஆட்சி முறை ஒரு வலுவான ஆட்சி முறை இருப்பது இலங்கையினுடைய ஒற்றுமைக்கு அவசியம், இலங்கையுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கு அவசியம் என்ற கருத்தை தான் அவரும் வலியுறுத்தி வருகிறார். சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் நிச்சயமாக சந்திப்பேன். இந்த ஜான் திலக எந்த கட்சி சார்பாக அந்த மாகாண சபையிலே நியமிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்ல முடியும்? அது என்னென்றால் ஈழ மக்கள் புரட்சி விடுதலை முன்னணி, அந்த ஈழ மக்கள் என்று சொல்வது, ஈழம் என்பது வடக்கு கிழக்கு மாகாணத்தை தான் குறிப்பிட்டது. வடகிழக்கு மாகாணத்தையும் அதனோடு சேர்ந்த மலையகத்து பகுதியை உள்ளடக்கியாதான் ஈழம் என்ற ஒரு வரைபடத்தை, உங்களுக்கு தெரியும் தமிழீழம் என்கிற பொழுது இன்னொரு வரைபடம் இருந்தது. அதாவது மலையகத்தின் பகுதிகள் வராது, ஆனால் புத்தளம் வரைக்கும் வந்து போகும். ஸோ அதை தமிழ் பகுதிகள் என்று சொல்லுவதை தமிழீழம் என்று சொல்லுபவர்கள் வைத்திருந்தார்கள். ஈழம் என்று சொல்லுபவர்கள் அப்படி புத்தளம் வரைக்கும் வருவதில்லை, அது மன்னாரோடு நின்று விடும். ஆனால் மலையகத்தினுடைய மக்களும் ஈழத்து மக்கள் தான் என்று சொல்லி வருகின்ற ஒரு வகையில இருந்த அவசியம். அதே வேளையில இலங்கையிலே வெறுமனே இந்த ஈழப்பகுதியினுடைய ஒரு புரட்சியோ என்பது
தக்க வைக்கப்பட வேண்டும் அல்லது நீண்ட காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை முழுவதுக்குமான புரட்சியும் நடந்தாக வேண்டும். இந்த நான் சொல்வது ஈழ மக்கள் புரட்சியுடைய அரசியல் கருத்தோட்டம் அப்படி இருந்தாலும் அந்த வகையிலே அதே வேளையில ஒரு சிங்கள புரட்சிகரமானவர்களும் தமிழ் புரட்சிகரமானவர்களும் ஒரே கட்சியில இருந்து செயல்படுவதற்கான சூழல் இலங்கையில இல்லை என்பதனாலே உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் அதன் வழியாக பல தடவைகள் உடைந்து போனது. ஜேவிபியுடைய ரோவண விஜயவீரா சண்முகதாசன் அவருடைய தலைமையை நிராகரித்ததிலேயே அவர் தமிழர் என்ற ஒரு காரணமும் இருந்ததாக சொல்லப்படுவது. ஸோ அது இருந்து கொண்டு வந்த ஒரு சூழல்ல ஈழ மக்கள் புரட்சி நிலைப்பாடு என்னவென்றா சிங்கள மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய புரட்சிகரமானவருடைய ஒரு இயக்கமும் அவசியம். அதனோடு ஒரு நெருக்கமான ஒரு புரட்சிகர கூட்டு செயல்பாட்டை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த அரசியல் நிலைப்பாட்டோடு விகல்ப கண்டாயம் என்ற அமைப்பு இருந்தது. அதாவது மாற்று இயக்கம், அதான் அதனுடைய பெயர். அப்ப இந்த விகல்ப கண்டாயமனுடைய பிரதானமான தலைவர்களில் ஒருவராக தோழர் தயான் ஜெயதிலகா அவர்கள் இருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் அவர் சொல்ல போனால் சிங்கள மக்கள் மத்தியில இருந்த ஈழ மக்கள் புரட்சியர் விடுதலை முன்னணியினுடைய ஒரு ஐக்கிய முன்னணி அமைப்பு, ஐக்கிய முன்னணியில இருந்த ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவர் என்றுதான் அந்த அடிப்படையில் அவர் உள்வாங்கப்பட்டார். அதே வேளையில வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களையும் நாங்கள் முற்று முழுதாக அவர்கள் ஈழத்து மக்கள் இல்லை என்று அதான் அந்த முக்கிய விஷயம். நாங்கள் ஏன் தமிழர்கள் அல்லது என்று சொல்வதில்லை என்றால் இலங்கை வடகிழக்கு மாகாணம் 3 இன மக்களையும் கொண்டிருக்கிறது. ஸோ அதை நாங்கள் இன்றைக்கு அதை இல்லை அவர்களெல்லாம் குடியேற்றப்பட்டாங்கன்னா குடியேற்றி அவர்களே 4-5 தலைமுறை ஆச்சு. மலையக தமிழர்களுக்கு அவருடைய என்ன சொல்றது அவருடைய வாழ்விடம் என்று சொல்வது போல சிங்கள மக்களும் இன்றைக்கு அவருடைய வாழ்விடமாக கணிசமான சிங்கள மக்கள் அம்பாறை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர்கள் வாழுகிறார்கள். வவுனியா மாவட்டத்தில், ஒரு தெற்கு வவுனியா மாவட்டத்தில் அவர்கள் வாழுகிறார்கள். ஸோ இதெல்லாம் ஆனபடினால சிங்கள மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், அதே வேளையில வடக்கு மாகாணத்துடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், கிழக்கு மாகாணத்துடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் அதே நேரத்தில் இபிஆர்ல போடு அந்த காலகட்டத்திலே அந்த தேர்தல் விடயத்திலே ஒன்றிணைந்து செயற்பட்ட இஎன்டிஎல்எஃப்க்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று இவ்வளவு கண்டிஷனை நிறைவேற்றுவதற்கு 5 பேருக்குள்ளே நாங்கள் நிறைவேற்ற வேண்டி இருந்தது. ஸோ அதுதான் அந்த ஏற்பாடாக அமைந்தது. எந்த ஒரு கோஷத்தை எங்களுக்கு இடம் தரையில்லை என்று சொல்லுகிற இது பிராந்திய ரீதியாகவும் வந்துடக்கூடாது, இனங்கள் ரீதியாகவும் வந்துடக்கூடாது, ஐக்கியப்பட்டு செயற்பட்டவர்களுக்கு இடையிலையும் வந்துடக்கூடாது. ஸோ இவற்றுக்கு இடையில ஒரு ஏற்பாடாகத்தான் அந்த அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவராக கிருபாகரன் அவர்கள், திரு கிருபாகரன் அவர்கள் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவன் கணேசலிங்கம் அவர்கள் கூட திருவண்ணாமலையை சேர்ந்தவர் தான். பிறகு மனோ மாஸ்டர் அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவர் இறந்ததுக்கு பிறகு மனோ மாஸ்டர் வந்தார். ஆனால் அவரும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர். ஆனால் அவருடைய பிரதிநிதித்துவம் இஎன்டிஎல்எஃப்னுடைய பிரதிநிதித்துவமாகத்தான் அதற்குள்ளே இருந்தது. ஜோ செனவத்தின அவர்கள் ஜயான் ஜெயதிலக்கு பின்னர் அதை நியமிக்கப்படும் பொழுது அவர் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தவர். அவரும் இபிஆர்எஃப் கட்சியினுடைய அவரும் விகல்ப கண்டாயமுடைய பிரதானமான தலைவர் அவர். அதுக்காக இந்த விகல்ப கண்டாய இயக்கத்திலே செயல்பட்ட விளைவாக சிறையிலையும் 2 வருடங்களுக்கு மேல் இருந்தவர். சரி, உங்களுடைய முயற்சி இப்படியாக இருக்கும் பொழுது மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான ஏதுநிலை இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? அதாவது நீங்கள் முன்முயற்சி செலுத்தி வருகிறீர்கள், அதை நாங்கள் ஒரு வரவேற்றாலும் கூட மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான ஒரு தேவை இருப்பதாக இப்பொழுது அவசரமாக இருப்பதாக இப்பொழுது அரசாங்கம் கருதவில்லை போன்று தெரிகின்றது. அப்படி இருக்கிறவர்களே உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி மாகாண சபை தேர்தல் மிக விரைவிலே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நீங்கள் எண்ணுவீர்கள்? ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் தங்களுடைய வசதிக்காகத்தான் அவர்களுடைய தீர்மானங்கள் எடுத்துக்கொள்வார்கள். அது மாகாண சபை ஆட்சியிலே அவர்கள் உள்ளூராட்சி ஏற்படுத்தியதும் கூட ஒரு பரீட்சமாக நடத்தினார்கள். அது உள்ளூராட்சியுடைய தேர்தலின் பிறகு அவர்களுக்கு மாகாண ஆட்சி போறதற்கு தயங்குகிறார்களோ தெரியவில்லை எனக்கு. ஆனால் உள்ளூராட்சி தேர்தலிலும் ஜேவிபி ஒன்றும் தோற்றுவிடவில்லை. அது ஒன்றும் கணிசமான அளவுக்கு உள்ளூராட்சி எத்தனை சதவீதமான உள்ளூராட்சிகளை, அதுவும் தென்னிலங்கையினுடைய உள்ளூராட்சிகள் ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கிறது என்று பார்த்தால் அதுவும் 3-2 பெரும்பான்மைக்கு மேற்பட்ட அளவுக்கு
அந்த சபைகள் ஜேபியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றன. ஆனால் பொதுவாக இப்பொழுது சொல்லப்படுவது ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடுகிற பொழுது பாராளுமன்ற தேர்தல் ஒரு உயர்ச்சியாக இருந்தது அவருடைய வாக்கு வீதம். ஆனால் உள்ளூராட்சி தேர்தலே கணிசமாக விழுந்து விட்டது. ஆனபடினாலே அவர்கள் தயங்குகிறார் என்று காரணங்கள் என்னவாக இருந்தாலும் அந்த ஆட்சி தயங்குதோ அல்லது அந்த ஆட்சி உண்மையாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடுத்த தேர்தலுக்கு போவதற்கு அவர்கள் உண்மையிலேயே முயற்சிக்கிறார்களோ அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய அந்த அகாடமிக் எக்ஸசைஸுக்குள்ள போட்டு தலையில போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு முக்கியம் மாகாண ஆட்சி முறை நடைமுறையில இருக்க வேணும். அப்போ அதை எந்த வகையிலையும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாகாண ஆட்சிக்கான தேர்தல்கள் நடந்தே ஆக வேண்டும். எந்த காலகட்டத்திலும் ஆளுநருடைய ஆட்சி நடக்கக்கூடாது. அது நாங்கள் திட்டவட்டமாக கொண்டிருக்க வேண்டும். அரசாங்கத்தோடு பங்கு பெற்றுகிற நிலைமை ஒரு தமிழர்களுக்கு ஏற்பட்டுமாக இருந்தால் அதை பிரதானமாக வைக்க வேண்டும். அரசியல் ஜாப்பிலேயே கொண்டு வர வேண்டும். எந்த காரணம் கொண்டும் அதனை தள்ளி போட்டு ஆளுநர் ஆட்சியை நிலைநாட்டுகிறது என்று சொன்னால் அது ஒரு மிக நீண்ட ஒரு கண்டிஷனுக்குள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகத்தான் அது அமைய வேண்டும். மற்றும்படி அங்கே எந்த வகையிலேயும் ஆளுங்கட்சி வேற வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள கட்சிகள் வேற ஆனபடினால இங்கே தேர்தல் நடத்தாமல் தள்ளுவது என்று போவது ஜனநாயகத்துக்கு முறையானது அல்ல. ஒன்று. 2வது, இந்த ஜேபிபி மட்டும் இதை தள்ளி போட இல்லை. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பொழுது மேடையா முழங்கின ஆட்கள் தான் ராஜபக்சாக்கள். நல்லாட்சி ஜனநாயகத்தை நிராகரித்து விட்டது, மாகாண சபை தேர்தலை தள்ளி போடுகிறேன்னு சொல்லி போட்டு அவர்கள் தேர்தலை நடத்த இல்லை. ஸோ அதே போல அதுக்கு முதல்ல நல்லாட்சி ஒன்று இருந்ததும் 2017 ஆண்டு இந்த மாகாண தேர்தல் முறைக்கான சட்டத்தை கொண்டு வந்து அதை விரைவாக நிறைவேற்றி அதை தேர்தல் நடத்த வேண்டும் என்று நினைக்காமல் அதையே பயன்படுத்தி அவர்களும் காலத்தை இழுத்தார்கள். அப்பொழுது தமிழ் கட்சிகளும் தான் அவர்களுடைய பங்காளர்களாக இருந்தார்கள். எனவே இங்கே கட்சிகள் தங்களுக்கு இந்த முறை தாங்கள் வென்று தனி பெரும்பான்மையா வர முடியல, ஆனபடியினால நாங்கள் தேர்தலை இழுத்துருவோம், அல்ல தங்களுக்கு பெரும்பான்மையான ஒரு கணிசமான சீட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனபடியா இந்த தேர்தலை பின்போடுறதுக்கான அரசியலுக்கு பின்னால் நிற்போம் என்று போவது ஒரு ஜனநாயக விரோதமானது. எங்களுக்கு முக்கியமான விஷயம் மாகாண ஆட்சி முறை எப்பொழுதும் எந்த கட்டத்திலையும் ஆளுநருடைய ஆட்சி, ஜனாதிபதியினுடைய நேரடியான உத்தரவின் கீழ் இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய ஆளுநருடைய ஆட்சி நடைபெறக்கூடாது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண அரசாங்கத்துக்கு இடையில் உள்ள ஒரு தொடர்பாளர், அவ்வளவுதான். அவரே ஆளுகின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால் எல்லாமே குழப்பமாகி போய்விடும். அதுதான் இங்கு நடந்தது. எங்களுடைய வழியில ஆளுநருடைய ஆட்சிகளுடைய காரணமாகத்தான் மாகாண அரசியலமைப்பிலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களும் கூட பல வகையிலே கரைக்கப்பட்டிருக்கின்றன. புதிய புதிய சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அது ஒரு குறைபாடான, மேலும் ஏற்கனவே அது குறைபாடான ஒன்று, அதை மேலும் குறைபாடானதாகவும் மேலும் குறைப்புள்ளியாகவும் மாற்றி இருக்குது அரசாங்கம் ஆளுநருடைய ஆட்சியின் காரணமாக. ஏன்னா ஆளுநர்கள் ஒன்று மாற்று கருத்து சொல்ல போவதில்லை மத்திய அரசாங்கத்துக்கு. இன்னொன்று மட்டுமில்ல, ஆளுநர்கள் என்ற ஆட்சி என்பதும் கூட சரியான முறையில் நடக்க ஒரு ஆளுநர் ஆட்சி இருந்தாலும் மாகாண அந்த ஆட்சி முறை இருந்து கொண்டிருக்கணும். அதுக்குள்ள மத்திய அமைச்சர்கள் வரவே கூடாது. மத்திய ஆட்சியிலே இருந்து அவர்கள் அமைச்சரவையில முடிவு எடுக்கலாம். ஆனா அந்த முடிவுகள் ஆளுநர் கூட நடைமுறைப்படுத்தணும். அமைச்சர் பருத்தி துறையில போய் அங்க இருக்கிற சின்ன துறைமுக மீன்பிடி துறைமுகத்தை திருத்தலாமா, அதை விரிவாக்கலாமான்னு போறதே முதல் அந்த அரசியல் ஜாப்புக்கு விரோதமானது. ஏனென்றால் சிறிய துறைமுகங்கள் மாகாண ஆட்சிக்கு உட்பட்டது. இவன் ஆளுநர் ஆட்சி காலத்துல கூட ஆளுநர் தான் அதுக்கு உரியவர். ஒரு ஆசிரியர் இடைமாற்றுவது என்றால் ஆளுநர் தான் மாற்ற வேண்டும். மாகாண ஆட்சி வைத்தியசாலையில இருந்து ஒரு டாக்டரை மாற்றுவது என்றால் ஆளுநர் தான் மாற்ற வேண்டும். அது நான் சொல்றது ஆளுநருடைய ஆட்சி காலம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. ஆளுநர் ஆட்சி என்பது மத்திய அரசாங்கம் தன்னுடைய மந்திரிகளுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கான முறையில நடந்து கொள்ள இப்படி பல தவறுகள் நடக்கின்றன. அதனால நான் சொல்றது முறையாகவும் முழுமையாகவும், வெறும் முழுமையாக மட்டும் இல்லை, முறையாகவும் முழுமையாகவும் அரசியல் ஜாப்பில் என்னென்ன வகையிலெல்லாம் அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றனவோ அவை முழுமையாக பொருள் கூட செயல்பட வேண்டும். அதுதான் எல்லாருக்கும் நான் புரிய வைப்பது என்றால், அந்த 13வது திருத்தத்திலும் 1987 ஆண்டின் மாகாண சபைகள் சட்டத்திலேயும் 2லையும் மன்னிக்கவும், நாங்கள் இதை பற்றி விரிவாக 2ஆம் பகுதியிலே ஆராய்வோம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த 13வது திருத்த சட்டத்தில் உள்ள குறைகள் நிறைகள் அதில் ஏற்பட்ட தடங்களை பற்றி நாங்கள் ஆராயலாம்.
ரைட் ரைட். நன்றி ராஜ். நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். சதுரங்கம் நிகழ்ச்சி ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் எஸ்பிஎம் அக்கவுண்டிங் சர்வீஸ் ஸ்தாபனத்தாரின் அனுசரணையுடன் வானொலிக்கும் முகநூல் பக்க நேரலைக்கும் எடுத்து வரப்படுகின்றது.